கட்டணுண்டா கட்டுமாடி கட்டணுண்டா கட்டுறது கட்டுனா உன்னைய கட்டணும் இல்லைன்னா கட்டுறவன் இதை புடிச்சுக்கிட்டு ஏதோ புடிச்சுக்கிட்டு காலை புடிச்சுக்கிட்டு கும்பிட்டு விழுகணும். முண்ட மறுகாடா சண்டாடி என்ன அப்படி அசிங்கமா பேசுற? சீசன் இல்லாம இருந்தவன சும்மா புகரா இருக்கியா? இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன இப்படி எல்லாம் வேற வர்ணிப்பியா நீனு? ஓட்டா உன்னைய போடணும். என்ன போடணும்? இல்லைன்னா செத்துணும். எதுல? வட்ட முகம், வானவில் போன்ற புருவங்கள், கெண்டை மீன் போன்ற கண்கள், கோவைப்பழம் போன்ற உதடுகள், முத்துக்கள் போன்ற பற்கள், செம்புக்கு இருக்கும் பாரு அது மாதிரி கழுத்து, சிறுத்த இடை, பெருத்த சகனம், அதோட குடுக்காச்சா போயிரும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆளு எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கேன். வண்டி எந்த பக்கத்து ஓடிக்குது? இப்ப நான் எங்கேயுமே போறதில்ல. உன்னை பார்க்கும்போது எனக்கு புழு புழுன்னு இருக்கு. உங்களை பார்க்கும்போது எனக்கு இதுல வச்சு தேய்ச்ச மாதிரி இருக்கு. இதுல என்ன பண்றது? நல்லா மிளகா அரைச்சு இதுல வச்சு அப்புன மாதிரி. நான் அப்படியே நெருப்புல ஏறி அப்படியே உட்கார்ந்த மாதிரி இருக்கு. மூச்சு உட்கார கட்டையன் பாரு. ஆளு செகப்பா இருக்கு. வணக்கம் வந்துருச்சு. வாய மூடியா. உனக்கு தான் பேச தெரியும்னு பேசிட்டு வாய புடிச்சு கிழிச்சு போய் கிழிச்சு பாரு. யாரு அப்படிதான் பேசி என்ன பண்ணுவ? அழகா இருக்குன்னு நீ பீத்திக்கிறியாங்க? அப்படி கிடையாது. என்ன இந்த கூட்டத்துல எப்பேற்பட்ட ரதியா கூட உட்கார்ந்துருக்கட்டும் முக்காடு போட்டு இந்த உட்கார்ந்துருக்க மாதிரி நிக்கிற மாதிரி நாங்க ஆம்பளை நாங்க வந்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கா அந்த பொம்பளை பிள்ளை சூப்பரா இருக்கிறான்னு நாங்க சொல்லலைன்னா உன்னை நாய் கூட நக்காத லூசி பரவாயில்ல. நாய் நக்கலைனாலும் பரவாயில்ல. நீ என்ன வந்து சீண்டா வந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். பொம்பளை அடக்கமா பேசு. நான் அடக்கமா தான் பேசிட்டு இருக்கேன். சபை நாகரிகம் உங்களுக்கு தெரியல. அந்த பாட்டியை போட்டு இந்த பாட்டியை விட தங்கச்சி மட்டும் பழிச்சுன்னு வேணும்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன இப்ப பொம்பளை நீ தப்பா பேசலாம் நானும் தப்பா பேசலாம். ஆனா ஒரு வரமுறை இருக்கு. என்னன்னு? ஆம்பளை மேடையில தப்பா பேசினா கூட ஜகஜம் ஏத்துக்கிட்டு போயிடுவாங்க. பாக்குற ஜனம் சொல்லணும். என்னன்னு? ஆம்பளை ஜகஜம்டா ரோட்ல தண்ணி போட்டு அம்மனை குண்டியா கூட கிடப்பான்டா அப்படின்னு போயிடும். நீ ஒரு பொம்பளை மட்டும் 10 பேர் சபைக்கு முன்னாடி இருந்து தப்பா பேசணும்னு வச்சுக்க பாக்குற உன் தாய்மார்களே சொல்லுவாங்க முகரே பாரு ஆம்பளை தான் புடிச்சு விட்டா பேச்சா பேசிக்கிட்டு பொட்டை திருக்கி அவனுக்கு ஈக்குவலா பேசிக்கிட்டு இருக்காடா இவங்க ஆத்தா பேரா குடி போக்கடா சாணியை கரைச்சு நல்ல முழக்க மாத்திர திரி அடிக்க அப்படின்பாங்க. முகரகப்பட்டே இல்ல பேசுற பேச்சு இங்க பாரு. இங்க உள்ள ஆளுங்க ஆம்பளை ஆளுங்க எனக்கு தான் சப்போர்ட்டா பேசுவாங்க. பொம்பளை ஆளுங்க அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. இப்ப என்னவே சொல்லுவேன். இப்ப நானே தவறா பேசிட்டேன்னு வச்சுக்கவே தவறா பேசிட்டேன்னா ஆம்பளை ஆளுகளை இந்த ஐயா எல்லாம் சொல்லுவாரு இந்த அப்பச்சி எல்லாம் சொல்லுவாரு. என்ன சொல்லுவா தெரியுமா? அந்த பிள்ளை தான் சின்ன பிள்ளை தனமா பேசுறேன் எரும மாடு மாதிரி நிக்கிறான் பாரு. இவன் கேட்டுக்கிட்டு இவன் வாய மூடுறானா அந்த பிள்ளை எடுத்து சாத்தனுவன அப்படின்னு ஒன்னே தான் மேற்கொண்டு ஒன்னே தான் கட்டி வச்சு உரிப்பாங்க. என்னைய மட்டும் உரிக்க மாட்டாங்க. நல்லா பேசுற. என்ன நீ சொன்ன ஒரு விஷயம் அது எனக்கு நெஞ்சில இதுல குத்தி இதுல பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. இங்க உள்ள ஆம்பளை பூரா எனக்கு சப்போர்ட் பேசுவாங்க சொன்னாங்க. ஆமா எனக்கு தான் சப்போர்ட்டா பேசுவாங்க. அது தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் மேல சத்தியமா உண்மை. ஏன் கேளு. பைக்கில் ஆம்பளை போய் எவனாவது நல்லா தான் போயிருப்பேன். பைக்கில் போய்கிட்டே இருக்கும்போது ரோட்ல எங்கிட்ட தடம் புரண்டு விழுந்துட்டான்னு வச்சுக்க இங்க இருந்து போற ஆளு விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு போந்தே போட்டு விழுந்துருக்கான் சனியை முடிச்சுவேன் இப்படிதான் போவாங்க. இது இருந்து நீ பொம்பளை ஒரு ஸ்கூட்டில போய் லேச்சு அப்படி குழந்தைட்டு விழுந்துருவேன். போற ஆம்பளை எல்லாம் மிதிப்பா சரட்டுன்னு மிதிப்பா வண்டி சர்ற டயர் இப்ப இன்ஜின தேய். காரணம் என்ன? உங்களை தேய்க்க போறாங்க மட்டை பழைய வச்சு இப்படி தேய்க்க போறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதையா. இப்ப நானே போய் பிரேக் இல்லாம நிக்கிறேன்னு வச்சுக்கவே போறவர் கூட வண்டியில வரும் வயசான ஆனவே என்னதா வண்டி நின்றுச்சா என் வண்டியில உள்ள பெட்ரோலை ஊத்தி உன் வண்டியில போடு இந்த உயரம் கட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லையே நீ வீட்டுல கொண்டு போய் கூட இறக்கி விட்டு வருவாரு. ஆமா நீ எல்லாம் பேசுற பேச்சு. போற வண்டியில உனக்கு பெட்ரோல் இல்லாம என் வண்டியில புடிச்சு இதுல ஊத்து அப்படின்னு பாக்க சொல்றேன்ல அதை கூட ஏத்துக்கிறேன். என்னைக்கு பெண்கள் கூட ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சீங்களா நாடே டீச்சரா போச்சு. ஏன் கேளு. ஸ்கூட்டி ஓட்டுறதுன்னா ஒரு கணக்கு இருக்கு. என்ன? வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைய பாவாடை தாவணி கட்டணும். இது தமிழ்நாட்டு கலாச்சாரம். கல்யாணம் ஆன பெண்ணு சேலை கட்டணும். இது தமிழ்நாட்டு கலாச்சாரம். இப்ப பூரா நீங்க பூரா எங்கிட்ட டிவி வீடு மானிய லோனு வீடு மகளிர் லோனு வீடு வாங்கி 30,000 25,000 நல்லா ஸ்கூட்டியை வாங்கிட்டு அடையப்பா கல்யாணம் ஆன பெண்ணு சேலை கட்டணும். வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை பாவாடை தாவணி கட்டணும். இதான வழக்கம். இப்ப பூரா இந்த கல்யாணம் ஆன பெண்ணும் சரி கல்யாணம் ஆகாத பொம்பளை பிடிச்சி நல்லா லெகின்ஸ் நல்லா டைட்டா குண்டி போட்டப்பா ரப்பா தர்ற மாதிரி போட்டுக்கிட்டு ஸ்கூட்டில அப்படி காலை குழந்தை ஓட்டுறது முன்னாடி இருக்கிற ஓட்டிட்டு போறதே நல்லா இருக்கா முள்ளு முள்ளுன்னு இருக்கா பனிக்கு போட்டா கிணார் கிணார் என்ன சாப்பிடுற? ஜூஸ் சாப்பிடாத மூத்திரமா பறிச்சு சோத்தத்துக்கு தொலைன்னு சொல்ல
என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன நீ பொம்பளை, நீ பெரிய ஆள் நினைச்சிட்டு பேசுற. நான் தான் பெரிய ஆளு. பொம்பளை நான் தான் பெரிய ஆளு. ஆம்பளை இல்லனா பொம்பளை 10 பைசாக்கு பிரைஸ். அட போயாங்கடி. ரேஷன் கார்டுல கூட எங்க போட்டோவும் போடுறாங்க. எங்களுக்கு கூட ஃப்ரீயா தான் பஸ்ல. தெரிஞ்சு வச்சுக்க. நீ என்ன பேசுற? 3 நாள் ஆம்பளை குடுக்குறாளா இல்ல பொம்பளை எங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. நான் பேசுறேன் 1000 ரூபாய் மாசம் எங்களுக்கு தான். சும்மா இல்ல பொங்கல் அன்னைக்கு எங்களுக்கு தான் கரும்புல இருந்து பொங்க அரிசியில இருந்து என்னென்னமோ வாங்கினேன். என்ன வாங்கினேன்னு எனக்கு தெரியல. ஆமா 1000 ரூபாய் பணம் எல்லாமே எங்களுக்கு தான் குடுக்குறா. உனக்கா குடுக்குறாங்க? ரொம்ப ஓவரா பேசுற. எங்களுக்கு தான் தள்ளுபடியா பண்றாங்க. உனக்கா பண்றாங்க? ஆமா புள்ள பார்த்தா எங்களுக்கு தான் பணம் குடுக்குறாங்க. உனக்காயா குடுக்குறாங்க? என்னமா பேசுற? உனக்கு தான் பேச தெரியும்னா எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. சரி, இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களே, ரேஷன் அட்டையில ஓம் போட்டா போட்டுருக்கு நாயம். ஆம்பளை போட்டா தூக்கிட்டு பொம்பளை போட்டா போட்டாங்க. என் பேரு இருக்குமா இருக்காதாடி? அது நான் வச்சுக்கிறத பொறுத்து. அந்த 1000 ரூபாயில ஆம்பளைக்கு 500 பொம்பளைக்கு 500 பாகுபாடா எடுத்துக்கிறோம்னு உனக்கு மனசாட்சி வந்துச்சாடி? 1000 ரூபாய் வாங்கிட்டு மொக்க வாங்கி இதுக்குள்ள தெரிச்சுக்கிட்டேன். ஆம்பளைக்கு கொடுக்குற அடி சண்டாடி மகளே. நீ எல்லாம் பேசுற குழுல கூட எங்களுக்கு தான் பணம் கொடுக்குறாங்க. மாநில இருந்து உனக்காயா கொடுக்குறாங்க? இதுல இருந்து உனக்கு தெரிஞ்சுக்க. என்ன இந்த உலகத்துல தாய்நாடு தமிழ்நாடு சொல்றாங்கல்ல, பெண்களை பூரா நாங்க மதிக்கிறோமா மதிக்கலையா? நீங்க 10 பைசாக்கு மதிக்கல. அது தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன பெண்கள் தானே பூரா சலுகை. ஆமா ஆம்பளைக்கு கொடுக்குறாங்களா? இல்ல. நீ பிள்ளை பத்தா உனக்கு பணம், எனக்கு தான் பணம். ஆம்பளை நாங்க மங்குன்னு உழைக்கிறோங்க. உழைச்சு கிழிச்ச நான் தான் பாதி உழைக்கிறேன். போயாண்டி. ஆமா நீ சொல்றது நான் தான். பூரா பக்காடி இல்லாம பிடிச்சி சாப்பிட்டா காலை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு எங்கிட்ட போத்திக்கிட்டு படுத்தாலும் படுத்துக்கிட்டு படுத்தாலும் சோழி முடிந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. எதுக்கு? 35 45 ஆயிடுச்சு. உனக்கு ஓம் பிரச்சனை. அப்ப நீ இனிமே அடுத்த இந்த வருஷம்லாம் எப்படி ஒரு நாடத்துக்கு 500 ரூபாய், அடுத்த வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 45 55 ஆகும். அந்த ஆளு பிரச்சனை. இரு அடுத்த ட்ரிப் ரேஷன்ல ஓம் பேரை சேர்த்து ஏத்திடுறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்னங்க? பஸ்ல ஓசில காசு கொடுக்குறாங்க, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்றிய. நான் தெரியாம கேட்கிறேன். என்ன அது யாரும் நொப்பனா கொடுக்குறேன்? அரசாங்கம் கொடுக்குறியா? மயிரை கொடுக்குறாங்க. மயிரை கொடுக்குறாங்க. அடிப்பு கிடைச்சிருக்கு. ஆம்பளை நாங்க குடிக்கிறோம் பாரு. இந்த வருமான வரியில இருந்தாண்டி உனக்கு 1000 ரூபாய் மாதம் ஒதுக்குறேன். எங்கிட்ட வாங்கிட்டு போய் தானேயா குடிக்கிற? நல்லா பொங்கலுக்கு நல்லா முக்காக்கில பச்சரிசி, 1 முளை கரும்பு, 5 கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு நல்லா. நான் மட்டுமா திங்கிறேன்? நீ தானே திங்கிற. நான் ஆக்கி கொடுற, நீ தானே திங்கிற. அம்மா ஓரா பேசுற. உனக்கு பீடியில இருந்து எல்லாமே நாங்க வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. எங்கடி இருந்த ராஜாத்தி இப்படி பேசுறீங்க? சமைச்சு பொழந்து கொள்றாங்க. நீ சமைச்சு போடுற நாங்க இஷ்டத்துக்கு அடி சண்டாளி மகளை. பெண்கள் சமைச்சு போடுறதுலயே ஆம்பளைக்கு ஒரு சுயநலம் இருக்கு. எப்படிங்க? நீ ருசியா ஆம்பளைக்கு சமைச்சு போட்டாதான் உனக்கு நான் சுகம் கொடுக்க முடியும். நீ ருசி இல்லாம சமைச்சு போட்டேன்னு வச்சுக்க, எனக்கு கால கையை பிடிச்சி இழுத்துக்க முடியும். சண்டாளி மகளை ஏற்கனவே இழுத்த மாதிரி தானே திரியுற. என்ன பேச்சு பேசுறீங்க? பாதி பேர் அப்படித்தானே திரியுறீங்க. இழுத்தாலும் சரி வச்சாலும் சரி அது இருக்கு. அவங்க நேரத்துக்கு சரியா விடணுமா? இங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? மாம்பழ வியாபாரம் பார்க்கிறேன். இதுவா? இப்படி சந்தேகமா கேட்காத. எனக்கே சந்தேகம் வருதா இல்லையா? என்ன போன வருஷத்தோட ஒரு இன்ச்சு பெருசா இருக்க. சரி அது இருக்கட்ட. இல்ல இந்த நாடாவ சொன்னேன். தெரியுது தெரியுது. சரி உன் மாம்பழம் இருக்க. உன் மாம்பழம் நல்ல டெம்பரா இருக்குமா? குழம்பு இருக்குமா? நல்ல டெம்பரா. நேமத்தம்பட்டியில பெல்ட்டை வாங்கி கட்டி விட்டு டெம்பரா இருக்கு. மயிரை புடுங்குன்ற பெல்ட்டை வாங்கி கட்டினா முழுக்கட்டி ஐயோ என்னையா தொண்டை போயா? என்னடா இதை விட்டவங்கள போய் சொல்லடா சனியா பிடிச்சவனே. ஆமா 2 பேரும் அந்த பிள்ளையா? அவருக்கு மட்டும் பேசுறேன்னு நினைச்சிருக்கேன். செக்கா சமச்சா பண்ணலாம். தேனா இழுச்சி பண்ணலாம். செக்கா சமச்சா பண்ணலாம். தேனா இழுச்சி பண்ணலாம். நான் மட்டும் இதுல ஏறி உள்பட்டுமா
என் சொட்டு பூண்டுகளா இளவா தண்டுகளா நாங்க 4 பேர் ஏறி குடுக்கட்டுமா? மோகன்தாசன்னே, நீ விடிய விடிய குளுக்குனாலும் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அட கீரமுட்ட அந்த பிள்ளைங்க போய் நீ ஏன்டா குடுக்க? என்ன வழி இருக்கே நீ கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல மகன் கூட்டு எப்ப சிய உதவிக்குள்ள வந்து குளுக்கல் சீட்டு போட்டேன். யா யவாகம மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு ஆறாமைன்னு மாட்டிக்கிட்டு மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு ஆறாமைன்னு மாட்டிக்கிட்டு கல்யாணத்தை சொல்லி பட்ட நேரம் கல்யாணத்தை சொல்லி பட்ட நேரம் என்னை பிடிச்சு கொண்டாடு மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு ஆறாமைன்னு மாட்டிக்கிட்டு ரூபாய் நமக்கு துணி
பஞ்சனோட இறக்கம் இல்லையா என் பஞ்சகத்தை என்னடா இல்லையா மக்கள் சிறுக்க துணி வாடி பணியாரம் சுட்டு தருங்க பணியாரம் சுட்டு தருங்க நாட்டி பணியாரம் சுட்டு தருங்க ஒரு நாளைக்காவது கொலக்கட்டையை வேக வைக்கிறியா? ஆமா, அப்படியே வெந்துட்டாலும் போய் அப்படியே உனக்கே நேரம் இல்லாம தானே தெரியல. எதை செஞ்சாலும் ஒத்துக்கிறாங்களே. இவ்வளவு என்னத்தை போட்டு செய்யுது? கஞ்சாவை போட்டு பணியாரம் சுட்டு தருங்க என் கொண்டாட்டி பணியாரம் சுட்டு தருங்க ஆப்பா சுட்டு தரதா என் கொண்டா ஆப்பா சுட்டு தரதா இவ்வளவு இது சின்னதா இருந்துச்சுன்னா நான் போய் அதுல போய் செம்மடா இதுல போய் ஏத்த சொல்றாப்ல. அத்து எரிந்த வயலுக்கு நான் கூட எரிசோறு கொடுத்த மாதிரி அவங்க கம்பிட்டு போட்டு அப்போ உங்க நாடகத்தைன்னு கேட்பீங்களே, நான் என்ன பண்றது? பாஞ்சு இருக்க ராணி தேங்காய் ராணி சொல்லுங்கள். என்னை பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூடாது. கேப் இருந்தா இடையில எவனாலும் சொல்லிட்டு போயிருக்கேன், அப்புறம் நான் வாயில கட்ட வச்சிருக்கேன். ராணி என்னை விட்டுட்டு வேற வேண்டி ஜம்ப் பண்ணி போயிருவியா? அப்படிலாம் சொல்லாதீங்க. செத்தாலும் உங்க கூடவே தான் நான் வருவேன். நம்பிட்டேன்டா. மெட்ராஸ்ல கண்ணகி சிலையை ஏன்டா இடிச்சாங்கன்னு இப்பதான் எனக்கு தோணுது. இடிச்சாங்க ராணி. எப்படி காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? ஏன் இதவே நோண்டி இருக்கீங்க? இந்த நாடக உலகத்துல 23 வருஷமா நாடகம் நடிக்க இதுவரையும் ஒரு மாடி வீடு கட்டினது இல்ல. இதுவரையும் ஒரு 5 சென்ட் இடம் வாங்கினது இல்ல. என்னங்க சொல்றீங்க? ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு முக்கி தக்கி ஒரு கார் வாங்கினேன். கொண்டு போய் புளிய மரத்துல விழுந்து காலு ஒடிச்சு வச்சு இதுவரையும் ஒரு மசூரம் மிச்சம் இல்ல. என்ன தெரியுமா மிச்சமா இருக்கு? என்ன இருக்கு? தினமும் நாடகத்துல வந்து இந்த நாடகக்கார பிள்ளைல டான்ஸ்கார பிள்ளைல இப்படி பிரிக்க எடுக்கிற பாரு, இது ஒரு மசூரம் மட்டும் தான் மிச்சம். சரி, நாயோட ஆசை பியோட சரி, என் காதலை சொல்லுங்க. உங்க காதலை நீங்க சொல்லுங்க. எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? எப்பேற்பட்ட காதல்? வசந்தரா சுமந்தரோஜா என் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ. Yeah.
கொஞ்சம் இறக்கி வாய வைங்க. வழுக்கப்பட்டுச்சுல தெரிஞ்சிருச்சுல போயிட்டு போடா. இல்லைன்னா ஒரு பிள்ளையா இல்ல வர வர காதலை பார்த்தாக்க அப்படியே கடுப்பு மசுராமே வருது. மடியோட்டு கேட்டியது நெஞ்சுள்ளாட்டு கூடி சுமந்து மடியோட்டு கேட்டியது நெஞ்சுள்ளாட்டு கூடி சுமந்து திருப்பூரி நாகம் அமர்ந்து ஒரு போது தீர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசனை மணிவோட்டு கேட்டு எழுந்து நெல்லாட்டு கூடி சுமந்து நெஞ்சம் தாங்குவோ மதிவோட்டு கேட்டு எழுது நெஞ்சில்லாட்டு
ராஜமாரி போகும் போதில்லை பாதம் பேரா பாதம் மாறி போகும் போது வந்தே சேராது ராஜமாரி போகும் போதி காலத்தேராது காடும் குயிலே ராகல் அதில் மாறுமங்கே வாழ்க்கை மாறும் நெஞ்சம் தாங்குவோ மடிவோட்டு தீர்த்து எழுத்து நெஞ்சில்லாத்து கூடி சுமத்தும் திருப்பேரில் ஒரு கோவி திறந்த போதவில்லை அந்த கோவிலே மணிவாசலே இங்கு மூடுதும் மணிவோட்டு கேட்டு எழுத்து நெஞ்சில்லாத்து கூடி சுமத்தும் மணிவோட்டு கேட்டு எழுத்து நெஞ்சில்லாத்து கூடி சுமத்தும்